யோவேல் 2:28-29 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. கடைசி காலத்திற்கான தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம். அந்நாட்களிலே, அந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். இதற்குள்ளே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இது கடைசி காலத்தில் நடக்கப் போகிற மிக முக்கியமான சம்பவம். இது கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப் போகிற ஒரு அபிஷேகம். எண்ட் டைம் அனாயிண்டிங், கடைசி கால அபிஷேகம். நாம் இப்பொழுது கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரங்களில் இயேசு கடைசி காலத்துக்கான அடையாளங்களை சொல்லுவதை பார்க்க முடியும். அதில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், தேசத்திற்கு விரோதமாய் தேசம் எழும்பும், கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரவங்களும் பாடுகளும் வரும், சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும். இப்படி அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசு சொன்ன அடையாளங்கள் தான். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்பதை அவைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம், இனி காலம் செல்லாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறதை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் ஒரு பக்கத்தில் அவன் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கான காரியங்கள் நிமித்தம் உலகத்தில் பலவிதமான பொருளாதார மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கடைசி காலத்திற்கான முக்கியமான அடையாளங்கள். அப்போ இயேசுனுடைய வருகை ஒரு பக்கம், அந்தி கிறிஸ்துனுடைய வெளிப்பாடு ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் உலகம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இவைகள் நாம் கடைசி காலம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு யுத்தங்கள் பல தேசங்களுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்பவும் யுத்தங்கள் நடைபெறுகிறது, ரத்தம் சிந்துதல் நடக்கிறது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் 2 வருடத்துக்கு மேலாய் நீடித்து இப்பவும் தினந்தோறும் யுத்தம், ரத்தம் சிந்தப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் சுற்றி இருக்கிற 5-6 நாடுகளோடு யுத்தம் பண்ணி இன்னும் யுத்தம் முடிவடையவில்லை. இப்பவும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சீனா தேசத்தினுடைய போர்க்கப்பல்கள் தைவான் தேசத்தினுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் யுத்தம் மூழலாம் என்ற செய்திகள் வருகிறதை பார்க்க முடிகிறது. வடகொரியா தென்கொரியாவுக்கான யுத்த சூழ்நிலை மேகம் சூழ்ந்திருக்கிறது என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இப்படி பல தேசங்கள் யுத்தங்களுக்கான காரியங்கள் நடைபெறுகிறதையும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், சமீப நாட்களில் இந்திய மக்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் இந்திய மக்களுக்கு எதிரான மக்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியாவில் பெரிய போராட்டமே நடத்துகிறார்கள். இந்தியர்கள் உங்கள் நாட்டுக்கு போங்க, ஒரு இதுவரைக்கும் சமாதானமாக இருந்த மக்களுக்குள்ளே துவேஷம் உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. பல தேசங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் கடைசி காலம். இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறுகிற காலம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த கடைசி காலத்தில் முக்கியமான ஒரு காரியம் தேவன் செய்வது, என் ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour out my spirit upon all flesh. எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, அந்நிய பாஷை பேசுகிறோமே, ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லலாம். ஆனால் கடைசி காலத்துக்கான அபிஷேகம் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவது, ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசுவது ஒரு அனுபவம்.
ஆனால் கடைசி நாட்களில் ஐ வில் pour out my spirit, என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாய் சொல்லுகிறார். அதுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு மழை காலம் தெரியும். மழை வரும் பொழுது தூறல்ல ஆரம்பிக்கும். இன்றைக்கி தூறல் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய துளிகளாய் விழுந்து பெரும் மழை பெய்தது என்று சொல்லுவார்கள். இதுதான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்தித்தாளில் வாசிக்கிற ஒரு வார்த்தை கவனிங்க. மேக வெடிப்பு. மேக வெடிப்பின் நிமித்தமாய் பெரும் வெள்ளம் வந்து விட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தை கடந்த ஆண்டிலே பாதித்தது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஹிமாச்சல பிரதேசத்தில், பஞ்சாபில், ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்திரிகை செய்தி நியூஸில் என்ன சொல்கிறாங்க? மேக வெடிப்பு. அதாவது மழை பெய்தது என்று சொல்லவில்லை, மேக வெடிப்பு. அப்படின்னா மேகம் வெடித்து, அதை குற்றாலம் அருவியில் தண்ணீர் கொட்டுவதை போல மேகத்தில் இந்த தண்ணீர் கொட்டினால் எப்படி? அதுதான் மேக வெடிப்பு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் தூறலாக இருக்கிற ஆவியானவர் அல்ல, பெருமழையாக பெய்கிற ஆவியானவர் அல்ல, ஊற்றப்படுகிற ஆவியானவர். இதுதான் கடைசி கால எழுப்புதல். கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற ஆவியானவர். அந்த காலம் வந்துவிட்டது. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொல்லுகிறார். அப்படி ஆவியானவர் ஊற்றப்படுவது, அந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளுகிற காலத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். ஏன் இந்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட வேண்டும்? என்ன பாருங்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியக்காரன் ஊழியக்காரி என்றாலே அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க தான் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். அப்போ ஏற்கனவே அவங்க ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். கடைசி காலத்தில் ஆவியானவர் வெள்ளம் போல நம்மீது ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம். இதான் கடைசி காலத்துக்கான முக்கிய வாக்கு தத்துவம். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவருடைய அந்த நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்? இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன சம்பவிக்கும்? அந்த ஆவியானவர் முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் நூற்றாண்டில் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது மேலறையில் இருக்கிற 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் போல வந்து அமர்ந்தது. ஆவியில் நிரப்பப்பட்ட போது சபை உருவானது. அன்றைக்கு தான் சபை உருவானது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் மூலமாய் சபை வேகமாய் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாருக்குள்ள அந்த அனுபவம் கிடைக்கிறது. 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வருவதற்குள்ளாக யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் வளர்ந்து பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறாரு. 9ஆம் அதிகாரம் வருவதற்குள்ளாக தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. காரணம் ஆவியானுடைய வல்லமை. அதே மாதிரி இந்த கடைசி காலத்திலேயும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக முழு உலகத்தையும் ஆண்டவர் புதிதாக்கும்படி தன்னுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். அந்த காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நமக்குள்ளே அந்த வாஞ்சை வேண்டும். பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் போதாது, பேசுகிற அந்த அந்நிய பாஷை போதாது, அளவில்லாத ஒரு அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் என் மீது ஊற்றப்பட வேண்டும் என்ற தாகம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல நமக்குள்ளே வரும் பொழுது என்ன நடைபெறும்? நேகருக்கு அந்த ஆசீர்வாதம் தெரியாததுனால அந்த அபிஷேகத்தை, ஆவியானுடைய அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பது இல்லை. ஆவியானவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவார்கள். மற்றவங்க ஆவில நிறைமை அந்நிய பாஷை பேசுகிறத பார்ப்பார்கள். ஆனால் தான் அதை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாமல் இருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஏனென்றால் இந்த அபிஷேகத்தை பற்றின ஆசீர்வாதம் அநேகருக்கு தெரியாதபடியினால். அப்போ இந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? நிறைய ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள்.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி இங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நடக்கிற முதலாவது காரியம் விடுதலை, டெலிவரன்ஸ். கர்த்தரே ஆவியானவர். யார் இந்த ஆவியானவர்? தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் தான் ஆவியானவராய் நமக்குள் இறங்கி வருகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவராக வந்து நம்மை நிரப்பும் பொழுது நடக்கிற முதலாவது காரியம் விடுதலை. ஒரு விடுதலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவரின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் இருக்கிறாரு. ஆனாலும் ஏதோ ஒரு பாவம் தொடருகிறாரு. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, கோபம், பொறாமை, இது ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து மாம்சத்தின் கிரியை முற்றிலும் மாறவில்லை. அந்த மாம்சத்தின் கிரியை வெளிப்படுவதனால தான் குடும்பத்துக்குள்ள சண்டை, சமாதானமற்ற சூழ்நிலை, நமக்குள்ள ஒரு மெய்யான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு பூரணமான விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ முழுமையான ஒரு விடுதலை நமக்கு தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். சில வாலிபர்கள் வருவாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பைபிள்லாம் வாசிக்கிறேன், ஜபெல்லாம் பண்ணுறேன், ஆனால் இந்த பரிசுத்தமாக வாழ முடியலை, இந்த பாவம் அடிக்கடி என்னை வீழ்த்தி விடுகிறது, அந்த பாவ சோதனையினால் மேற்கொள்ள முடியல, எனக்காக ஜபம் பண்ணணும் என்று சொல்லி வருவார்கள். பலரை நான் சந்தித்திருக்கிறேன். சிலருக்குள்ள என்ன எண்ணம், ஒரு வாலிபனால் பரிசுத்தமாக வாழ முடியாது, என்னால் பலவிதமான பாவ சோதனை இருக்கிறது, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், கண்களை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்வது, சிந்தனைகளை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்வது, அதெல்லாம் நம்ம தாக்கப்படுகிறோம், அப்பப்போ வீழ்ச்சி அடைகிறோம், பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த எண்ணம் சிலருக்குள்ளே வருகிறது. நம்முடைய சொந்த பலத்தினாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது. வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் என்பது இதுவரை செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, அவருடைய இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு விட்டது. ஆனால் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அனுதினமும் பாவ சோதனை வருகிறது. நம்ம வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது என்பதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ பாவம் எந்த நேரத்தில் நம்மை தாக்கி வீழ்த்தலாம். அந்த வீழ்ச்சி தான் அநேகரை சோர்ந்து போக பண்ணுகிறது. அப்போ எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது? அதனால் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் என்னை மேற்கொண்டு விடுகிறது, அடிக்கடி வீழ்ச்சி ஏற்படுகிறது, இந்த பாவத்தை நான் விட முடியவில்லையே, இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அப்பப்போ நான் வீழ்ந்து விடுகிறேன், அப்போ தினந்தோறும் பாவ அறிக்கை ஜெபம் செய்கிறேன், அப்புறம் வீழ்ந்து விடுகிறேன், மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறேன், என்ன காரியம் என்று அநேகர் மனம் சோர்ந்து போகிறது உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே முழுமையாக இறங்கி ஆட்கொண்டு விட்டால் பூரண ஒரு விடுதலை, அந்த பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு பரிபூர்ண விடுதலையை நமக்குள்ளே தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரால் தான் முழுமையான ஒரு பரிசுத்தத்தை நமக்குள்ளே தர முடியும். எந்த பாவம் உங்களை வீழ்த்துகிறதோ, எந்த பாவத்தில் அடிக்கடி வீழ்கிறீர்களோ, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுத்து ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதுக்குத்தான் இந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் இல்லாதபடி இந்த கடைசி காலத்தில் சாத்தான் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுகிறான். சகலவிதமான பாவ காரியத்தை கொண்டு வந்து கண்முன்னால் நிறுத்துகிறான். இன்றைக்கு பிசாசு கொண்டு வருகிற சோதனை மிக பெரிதாக இருக்கிறது. அதை ஜெயித்து நம்ம முன்னேற போக வேண்டுமானால் இந்த கடைசி கால அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்கிற இந்த வல்லமையின் அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாகி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். ஒரு சமய வாலிபன் அப்படித்தான் கேட்டான், என்னால் இந்த பாவத்தில் விட முடியல, என்ன செய்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறதுனால உனக்கு ஆகிவிடாது தம்பி, ஒரே ஒரு காரியம், நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினால் நிரப்பப்படணும், அந்த அக்கினி உனக்குள்ளே வரணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதாய் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். நான் சொன்னேன், நீ தினமும் ஜெபம் பண்ணு, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணு, தாகத்தோடு கேள், நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நான் பாவத்தை மேற்கொள்ள இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு தரணும்னு கேட்டுக்கொண்டே இரு.
அவன் தாகத்தோடு கேட்க ஆரம்பித்தான். இரவும் பகலும் எப்போ ஜெபித்தாலும் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த பாவ குணம் சுபாவம் என்னை விட்டு விலகணும் என்பதாய் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த அக்கினி இறங்கின உடனே அவனுக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. அந்த மாம்ச போராட்டத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது. ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆண்டவர். அவன் அடுத்த முறை என்னை சந்தித்த போது மகிழ்ச்சியோடு சொன்னான், பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், இப்போ என்னால் பரிசுத்தமாக வாழ முடிகிறது மகிழ்ச்சியோடு அவன் சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே பவுலப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள் உண்டாகிற போராட்டத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் அதை செய்து விடுகிறேன். எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ செய்ய முடிவது இல்லை. கோபப்படக்கூடாது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த செல்ஃபோனில் பாவத்துக்கான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் எரிச்சலுக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, சண்டை போட்டு விடுகிறேன், இந்த பாவத்தை செய்து விடுகிறேன், இச்சை வந்து விடுகிறது. எதை வேண்டான்னு நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன். எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ செய்ய முடிவதில்லை. அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும் விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. அப்போ நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை நான் செய்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு உண்டாகிற போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ எனக்குள் ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது, என்னை அடிமைப்படுத்துகிறது. அந்த எதை வேண்டான்னு நினைக்கிறேனோ அதை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறது. என் மாம்சத்தில் போராடுகிற ஒரு போராட்டத்தை நான் பார்க்கிறேன். இது என்னை வீழ்த்துகிறது, எனக்குள்ளே அது தோல்வியை கொண்டு வருகிறது. சொல்லிட்டு தான் 24ஆம் வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? கதறுகிறார். யார் எனக்கு விடுதலை தருவாங்க? பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், முடியலையே, இந்த பாவத்தை விட்டுவிட நினைக்கிறேன், தொடர்ந்து வருகிறதே. அப்போ நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிற பாவ போராட்டம். அந்த 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். எதை விட முடியல நினைக்கிறீங்களோ அதில் ஒரு விடுதலையை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். எந்த பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, அதுதான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியை நம்மீது ஊற்றுகிறார். விடுதலை அது மாத்திரம் அல்ல, ஆவியில விடுதலை பெறுவது மாத்திரம் அல்ல, சரீரத்தில் ஒரு விடுதலை. சரீரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசியாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் இந்த வியாதி, இந்த பலவீனம் சரீரத்தை தாக்குகிறது. எலும்பில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை, ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், நிறைய வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மனசோர்வுகள். அந்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சரீரத்தில் இறங்கும்போது சரீரத்தில் விடுதலை. பலவீனத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகும். பாஸ்டர் ஏசன் நானி ஒரு தேவ மனிதர். ஆந்திராவில் குண்டூரில் தான் அவருடைய தலைமை சபை. அவருடைய தலைமை சபையில் 50,000 பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூடி வருவார்கள். பெரிய ஒரு சர்ச்சை அது. அவர் எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பராக இருந்தார். இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார், ஓட்டத்தை முடித்து விட்டார். ஆனால் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் பல கிராமங்களில் போய் நற்செய்தி கூட்டம் நடத்துவார். நல்ல பாடல் பாடுவார். அவருடைய பாடலை கேட்பதற்கு திரள் கூட்ட மக்கள் வருவார்கள். அவருடைய பாடலை எல்லா சபையாரும் பயன்படுத்துவாங்க.
அந்த மாதிரி பிரபலமாக ஆண்டவரை துதித்து பாடுகிற தேவ மனிதர். அவர் பொது இடத்துல கூட்டம் நடத்தி சுவிசேஷம் அறிவிப்பார். ஒரு சமயம் ஒரு மைதானத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவருடைய குழுவினர் பாடல் நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர் ஸ்டேஜுக்கு கீழே ஒரு சேர் போட்டு அமர்ந்திருந்தார். பாடல் நேரம் முடிந்த பிறகு மேடையில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு தாய் தகப்பன் ஒரு வாலிப பையனை கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த வாலிப மகனால் நடக்க முடியாது. அவன் 4 காலில் வருகிறான், தவிழ்ந்து கொண்டு வருகிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய கால் மடங்கி இருக்கிறது பின்பக்கமாக. அவனால் பிறக்கும் பொழுதே ஊனத்தோடு, அதாவது சரீரத்தில் ஒரு பாதிப்பு குறைவுள்ள ஒரு பையனாய் பிறந்ததுனால அவன் நின்றது கிடையாது, நடந்தது கிடையாது. அந்த முழங்காலுக்கு மேலே அப்படியே உயர்த்தி கொண்டு இருக்கும். அதனால் நடக்க முடியாத ஒரு வாலிப தம்பி, சரீரம் பாதிக்கப்பட்டவன். அவருடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த தம்பியை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போக ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மகன் வியாதியில் அந்த சரீரம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான். அந்த கூட்டத்திற்கு அந்த மகனை தாயார் அவருடைய தகப்பனாரும் அழைத்து கொண்டு வந்தார்கள். இவர் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்ததுனால நேராக அவரிடத்தில் ஐயா, என் மகனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் பார்த்தார், அவனால் நடக்க முடியாது, 4 காலில் தவிழ்ந்து வந்திருக்கிற ஒரு வாலிபன். இவர் சொன்னார், அம்மா போய் உட்காருங்க, நான் இப்போ பிரசங்கம் பண்ணுவேன், வசனத்தை கேட்கணும், கடைசியில் தான் நான் ஜெபம் பண்ணுவேன் என்பதாய் சொன்னார். அந்த தாயார் போகவே இல்லை, தொந்தரவு பண்ண இல்லையா, இப்போவே ஜெபம் பண்ணுங்க, என் மகனுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார், இல்லை நான் கடைசியில் தான் ஜெபிப்பேன், முதல்ல இப்போ உட்காந்து பிரசங்கம் கேளுங்க, வசனத்தை கேட்ட பிறகு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த தாயார் விடவில்லை. கூட்டம் முடிஞ்சு போகிறதற்கு எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, தூர கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம் ஐயா, இப்போவே ஜெபிச்சிட்டிங்கன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே டக்குன்னு நாங்கள் பஸ் ஏறி போக முடியும், எங்களால் காத்திருந்தால் பஸ் இல்லாமல் போயிடுமே, ஒரு ஜெபம் பண்ணிருங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால அவர் அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டார். அந்த பையன் அப்படியே தவழ்ந்து கொண்டே வந்தான். வாலிபன் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார். அவனை பார்த்தாலே தெரியுது அவனால் நடக்க முடியாது, கால் மடங்கி இருக்கிறது, பிறந்ததுலேருந்து நடக்கலை, சுகத்துக்காக ஜெபிக்கத்தான் தாயார் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் கேட்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோட உனக்கு எதுக்காக நான் ஜெபிக்கணும், என்ன வேணும்னு கேட்டார். அவன் இவரை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க அப்பா அம்மா இவன் சுகம் பெறணும் நடக்கணும்னு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, இவன் என்னடா நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும்னு கேட்கிறானே என்பதாக ஆச்சரியத்தோடு அவனை பார்த்துட்டு திரும்ப கேட்டார், உனக்கு எதுக்கு பரிசுத்தான அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசினா ஆண்டவர்கிட்ட பேசலாமாமே, அப்படி தானே சொல்கிறாங்க, இயேசுகிட்ட பேசலாம், அந்நிய பாஷையில் பேசினா தேவனோடு பேசலான்னு பைபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ நானும் ஆண்டவரோடு பேசணும் ஐயா, அதுக்கு எனக்கு அபிஷேகம் வேணும். பாருங்கள், ஒரு நல்ல நோக்கம், அவனுடைய நல்ல விருப்பம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வாலிபன் தான் சுகம் பெறணும்னு கூட ஆசைப்படலை, அபிஷேகம் பெறணும், ஆண்டவரோடு பேசணும், அதுதான் அவனுடைய வாஞ்சை. உடனே அவர் சொன்னார், உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார்னு சொல்லி அவன் அவருக்கு பக்கத்தில் வந்தான். தன்னுடைய கரத்தை அவனுக்கு மேலாக நீட்டி கொண்டார். அவர் ஜெபம், அவனுடைய அப்பா அம்மாவும் பக்கத்தில் முழங்கால் படிட்டுட்டாங்க. அவர் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார். அப்படியே ஆண்டவரிடத்தில் பேசி அந்நிய பாஷையில், ஆண்டவரே இந்த வாலிபனை நிரப்போம், ஆவினாலே நிரப்போம், அவன் தாகத்தோடு வந்திருக்கிறான், வாஞ்சியோடு கேட்கிறான், நல்ல இருதயத்தோடு கேட்கிறான், அவனை நிரப்பண்ணி கரத்தை மேலே உயர்த்தி ஜெபித்தார். திடீர்னு அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தார். ஆவியானுடைய வல்லமை அவன் மீது இறங்க ஆரம்பித்தார். அவன் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தான். பெரிய சந்தோஷம் அவனுக்கு. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தான். அந்த அபிஷேகம் பலமாக இறங்கினதை உணர்ந்தார். அப்படியே ஒரு ஆண்டவரை கரமைத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு முன்னால் இருந்த இந்த தம்பியை காணவில்லை.
எங்கே போனால் அங்கே தானே இருந்தான்னு பார்த்தா அவன் துள்ளி குதித்து எழும்பி நடனமாடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய கால்கள், வளைந்திருந்த கால்கள் நேராய் மாறிவிட்டது. நடக்க முடியாதவன் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். இவர் சுகத்துக்காக ஜெபமே பண்ணவில்லை. அவர் ஜெபம் பண்ணினது அபிஷேகத்திற்காக. அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். அபிஷேகம் விடுதலையை கொண்டு வரும். ஆவியானவர் சரீரத்தில் விடுதலையை கொண்டு வருவார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் தானாய் மறைந்து போய்விடும். கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். விடுதலை உண்டாகிவிடும். அதான் அபிஷேகத்தின் வல்லமை. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது நம்ம ஆவியில் நிரப்பி அந்நிய பாஷையில் பேச வைக்கிறது மாத்திரம் அல்ல, சரீரத்தில் ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை. ஒரு சமயம் ஜெபத்துக்கு அந்த கடைசி உபவாச ஜெபம் நடக்கலை, திறப்பின் ஜெபத்துக்கு ஒரு தாயார் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தது, ஆனால் இந்த அபிஷேகம் பெறவில்லை. அவங்க அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருந்தார்கள். அவனுடைய வயிற்று பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. அது கேன்சர் கட்டியாக இருக்கும்னு டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னதுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய பயம். இது கேன்சர்னு வேறு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் பிரச்சனை ஆகிரும்னு அந்த கட்டி சில வருஷமாக இவங்களுடைய வயிற்று பகுதியில், அது உங்களுக்கு ஒரு பெரிய துக்கம்தான். அந்த கூட்டத்துக்கு வந்தபோது அந்த சுகத்துக்காக ஜெபம் பண்ணலை, பரிசுத்த ஆவியனை பற்றி பேசின போது இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே என்ன நிரப்புங்க, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள அமர்ந்து தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்க வாஞ்சியோடு கேட்டதுனால ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களையும் மறந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. 5 நிமிடம் 10 நிமிடம் கழிந்தது. அப்படியே அந்நிய பாஷையில் பேசி முடித்து இளைப்பான போது தன் சரீரத்தில் ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்தார்கள். என் சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கிச்சு, ஏதோ நடந்திருக்குன்னு பார்த்தா பல வருஷமாக இந்த சரீரத்தை கட்டி மறைந்து போய்விட்டது. கட்டியை காணவில்லை. அல்லேலூயா. அவங்க மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சொல்கிறாங்க, நான் கட்டி போகணும்னு ஜெபமே பண்ணவில்லை, ஆவியானவர் இறங்கின உடனே அது மறைந்து போயிற்று. இந்த மாதிரி அற்புதங்களை அநேக இடங்களிலே நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர்கள் மேலே ஊற்றப்பட போகிறார். அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே வியாதிகள் மறைந்து போய்விடும். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். உங்களுடைய சரீர உறுப்புகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிவிடும். செயலற்ற சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிக்கும். பார்வையில்லாத கண்களிலே பார்வை வந்துவிடும். சரீரத்தில் இருக்கிற நோய்கள் தானாய் மறைந்துவிடும். உங்களை பலவீனப்படுத்தி கொண்ட இந்த ஆவிகள் சரீரத்தை விட்டு விலகும். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் பொழுது ஒரு மெய்யான விடுதலை உங்களுக்குள்ளே உண்டாகும். 2வது, இந்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். முதலாவது ஆவியானவர் விடுதலை தருகிறார். 2வது ஆவியானவர் உதவி செய்கிறார். Holy Spirit helps us in our weaknesses. நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் வந்து என்ன உதவி செய்கிறார்? நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறாராம். என்ன பலவீனம்? எப்படி ஜெபிக்கன்னு நமக்கு தெரியலை. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜெபிக்க முடியலை. எதுக்காக ஜெபிக்கணும் அதுவும் தெரியலை. ஜெபிக்கணும்னு அதிகாலை எழுப்பி உட்கார்ந்துருக்கிறோம், என்ன ஜெபிக்கிறது என்ன யோசித்து முடிக்கிறதுக்குள்ள 7 மணி 8 மணி ஆகி விடுகிறது. அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, என்ன ஜெபிக்கணும்னு தெரியலை. என் ஜெப நேரம் வீணாகிறது. ஜெபிக்க விரும்பினாலும் ஜெபிக்க முடியவில்லை. இப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் ஜெபிக்கிற காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறார்.
இதை ஆண்டவர் செய்கிற, ஆவியானவர் செய்கிற முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் சொல்கிறாங்களே, ஊழியக்காரங்களை சொல்கிறாங்களேன்னு கஷ்டப்பட்டு 5 மணிக்கு எழும்பி அப்படியே முகெல்லாம் நீங்கள் கழுவிட்டு சோர்ந்து போய் உட்காந்து அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு என்ன ஜெபிக்கிறேன்னே தெரியாது. ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டே மறுபடியும் தூங்குகிற விசுவாசிகள். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவ்வளோதான். என்ன ஜெபிக்கிறது? சபையை ஆசீர்வதிங்க, எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க, இவ்வளோ தானே ஜெபம். அப்போ என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியவில்லை. அப்போ ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் ஜெப நேரம் இனிமையாய் மாறிவிடும். நாம் ஆரம்ப காலத்தில் நானே ஜெபிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜெபிக்க முடியல. எல்லோரும் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், அது மாதிரி காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசினார், அதெல்லாம் சொல்லுவாங்க. என்னடா இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா? அப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. அப்போ நம்மளும் ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது என்ன ஒரு 10 நிமிஷம் தானே ஜெபம் பண்ணுறோம். நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், எல்லாருக்காக ஜெபிக்கிறோம்லாம் 5-10 நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடுது. 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு ஜெபிக்கணும்னு. 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும் விருப்பம் இருந்தது. காலையில் எழும்பி முகெல்லாம் கழுவி பல்லு விளக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவருக்கு பாத்தில் நின்று, ஆண்டவரே 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம். ஒன்றுன்னா ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி, தெரிந்த ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்துக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு எல்லாம் ஜெபம் போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன். கண்ணை திறந்தா 10 நிமிஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே ஜெப குறிப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் எதுக்கு ஜெபம் பண்ணுறது? எல்லா ஜெப குறிப்பும் முடிஞ்சு போச்சே. நம்ம தான் 5 நிமிஷத்தில் அகில உலகத்துக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுருவோமே. அப்போ என்ன மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்றாங்க. என்னது அது அப்படிலாம் நான் யோசித்து இருக்கிறேன். ஆனால் 74ஆம் வருஷம் தேவன் பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகு முதலாவது எனக்குள்ளே வந்த மாற்றம், என் ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார். அதுதான் நமக்குள்ளே உண்டாகிற பெரிய மாற்றம். பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். அதன் பிறகு பாருங்கள், அப்போ நான் வாலிப நாட்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முழங்கால் படிக்கிட்டா, முன்னாலெல்லாம் எங்கோ ஆண்டவர் இருக்கிறாரு, ஜெப குறிப்பை சொல்லி அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போன உடனே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே நிரப்ப ஆரம்பிக்கும். ஆவியானுடைய வல்லமை நிரப்ப ஆரம்பித்தவுடன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய சாயலை நம்ம பார்க்க முடியும். இயேசு எங்கோ தூரத்தில் இல்லை, நமக்கு முன்னால் அவர் அமர்ந்திருப்பதையும் நாம் ஜெபிப்பதை கவனிப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கும்படிக்கு ஆவிக்குரிய ஒரு மண்டலத்துக்குள்ளே ஆவியானவர் நம்மை கொண்டு செல்லுவார். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே ஆவியானவர் கொண்டு போவார். அப்போ இயேசு நம்ம அருகில் இருக்கிறதை நம்மால் தெளிவாக நம்முடைய ஆவியிலே உணர முடியும். இங்கே தான் அவர் இருக்கிறார், நான் பேசுகிறதை கவனிக்கிறார் என்று. அப்போ நீங்கள் ஜெபித்த உடனே அவர் பதில் தருவார். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு. சரி ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபத்துக்கான பதிலையும் ஆண்டவர் சொல்லி கொண்டே இருப்பார். அப்போ நாம் அவரோட பேச, அவர் நம்மோட பேச, ஜெப நேரத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 நிமிஷத்தை போல் கடந்து போய் விடும். அவ்வளோதான். எப்படி மணிக்கணக்காக ஜெபக்க முடிந்தது? 10 நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்கும், 3 மணி நேரம் ஆகியிருக்கும். இது ஆண்டவருக்கு நமக்குள் ஒரு நெருக்கமான தொடர்பை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். அதனால் ஆலயத்தில் சபையில் பாட்டு பாடும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு குதிச்சுட்டு போயிடக்கூடாது.
உங்களுடைய தனி ஜெப அறையில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் உங்களை நிரப்பணும், அவர் உங்களை ஆட்கொள்ளணும். நான் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு காத்திருக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணி உங்களை ஜெபிக்க வைப்பார். அவருக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் அவர். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டு விடும். இது கடைசி காலம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? லூக்கா 21:36 வசனத்தை பாருங்கள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கடைசி கால ஆபத்துகளை பற்றி இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். கொள்ள நோய் ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், அப்போ யுத்தங்கள் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், உபத்திரவங்கள் பாடுகள் ஒரு பக்கம். அப்படி தான் இந்த கடைசி காலம் இருக்கும். இது வழியாகத்தான் கடந்து போய் ஆகணும். ஆனால் இந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்பணும், இந்த ஆபத்துக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்படணும், ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் காணப்படணும். இந்த 2 காரியத்துக்காக இயேசு ஒரு வழி சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்வது இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்க முடியுமா? 24 மணி நேரமும் ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க சொன்னால் பரவாயில்ல. எப்பொழுது எப்படி ஜெபிக்கிறது? அந்த கிருபையை தருகிறவர் ஆவியானவர். அதுக்கு தான் இந்த கடைசி கால அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த ஆவியானவர் வரும்பொழுது எப்பொழுது நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டே இருப்பார். நம்முடைய ஜெப வாழ்க்கையை அவர் மாற்றி விடுவார். நம்முடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறிவிடும். தெசேன்வேளை இருக்குல்ல, தெசேன்வேளை, அங்கிருந்த ஒரு சகோதரர், அவர் பேர் சிவகுமார், ஒரு இந்து சகோதரர். அவருடைய மகளுக்கு ஒரு கொடிய வியாதி, வயிற்று வலி வந்தால் தாங்க முடியாது, சுருண்டு விடுவாள். 10 ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் ஸ்கேன் எடுத்தாங்க, செக் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் வயிற்று வலி வந்துட்டால் அந்த வாலிப மகளால் தாங்க முடியாது. தன் மகளுக்கு இப்படி ஒரு வயிற்று வலி வந்து விட்டதே, அது வாலிப பிள்ளைக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப பக்தி உள்ளவர். ரொம்ப பக்தியோடு தான் தேடுகிற தெய்வத்திட்டெல்லாம் கூட்டி கொண்டு போய் வயிற்றில் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்களாம். அவர் சொன்னால் மகளை படுக்க வச்சு வயிற்றில் விளக்கெல்லாம் ஏற்றி எப்படியாவது சுகம் கிடைக்கட்டேன்னு இறைவனை நான் வேண்டிக் கொண்டேன். என்னென்னவோ செஞ்சு பார்த்துருக்கிற, சுகம் உண்டாகலை. ரொம்ப துக்கமாயிட்டார். 20 வருஷமாக குடி வேறு அவருக்கு, மதுபான பழக்கம். மகளுக்கு இந்த வியாதினால் இன்னும் குடி, சுகமாக மாட்டேங்குது, பிள்ளை கஷ்டப்படுது. நான் எவ்வளோ நம்பிக்கையாக கூப்பிட்டு பார்த்துட்டேன், பணம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி குடி. யாரோ சொன்னாங்க, எப்படி ஏன் அப்படி குடிச்சு மகளை நினச்சி வருத்தப்படுற, இங்கே ஜெபம் பண்ணுறாங்களாம், இயேசு அற்புதம் செய்கிறாராம், போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பிடிக்காத ஒன்று இயேசு கிறிஸ்து. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. எல்லா தெய்வத்தையும் பார்த்தாச்சு, எல்லா இடமும் போயாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, சுகமாக மாட்டேங்குது, சொல்கிறாங்களேன்னு சொல்லி இந்த திறப்பன ஜெபத்துக்கு வந்திருக்கிறார். மகளையும் கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டார் பக்கத்தில். கிறிஸ்தவ கூட்டமே பார்த்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணால் இயேசு மன்னித்து சுகந்தருவார்ன்ற செய்தி அவரை தொட்டார். அவர் முழங்கால் படியிட்டு, இயேசுவை என் பாவத்தை மன்னிங்க, என் மகளை சுகமாக்குங்க. பக்கத்தில் மகளை வைத்து கொண்டு, நான் குடிகாரனாக இருக்கிறேன், 20 வருஷம், என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுத்து என் மகளை குணமாக்குங்கன்னு பாவத்தை அறிக்கை செய்து அழுது ஜெபித்தாரான். கண்ணீரோட அழுது ஜெபித்த உடனே இயேசு மனம் இறங்கினார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் அவரை மன்னித்து மகளுக்கு சுகம் கொடுத்துட்டார். அதோடு அந்த வியாதி போய்விட்டார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இத்தனை வருஷமாக என் பிள்ளையை வேதனைப்படுத்தின வியாதி, எந்த டாக்டராலும் குணமாக்க முடியாத வியாதி, ஒரே நாள் இயேசு குணமாக்கி விட்டார். இயேசு மேலே பெரிய விசுவாசம். தொடர்ந்து இயேசை பற்றி அறிந்து கொண்டார். ஜெபிக்கிறதை குறித்து எல்லாம் சொல்லி கொடுத்ததை கவனமாக கேட்டார். ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய அபிஷேகம், ஆவியானவர் அவரை தொட்டார். என்ன நடந்திப்போ அவர் சொல்லுகிறார், காலையில் 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழும்பி வருவாராம். 3:30 மணிக்கு எழும்பி புறப்பட்டு 4 மணிக்கு முழங்கால் படியிட்டால்
5:30 வரைக்கும் தினமும் 1.5 மணி நேரம் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறார். யாருங்க? சிவகுமார். அப்போ இப்போ தான் 2 வருஷம் ஆகிறது இயேசுவை அறிந்து கொண்டு. 1.5 மணி நேரம் காலையில் ஜெபம் செய்கிறாராம். அவர் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? தேசத்துக்காக, மக்களுக்காக, என்ன மாதிரி குடிகாரங்களாக ரட்சிக்கப்பட 1.5 மணி நேரம் தினமும் ஜெபிக்கிறார். என்றைக்கு ஒரு நாள் அல்ல, தினமும் எப்படி அவரால் ஜெபிக்க முடிகிறது? கடைசி காலத்தில் ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மக்களை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. இதில் ஆச்சரியம் என்னன்னா, சென்னையில் ஒரு சகோதரர் சோழிங்கபுரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறார். அவர் பேர் முத்துப்பாண்டி. பேரே முத்துப்பாண்டின்னா தெரிந்து கொள்ளுங்க. அவருக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறவர். அவருக்கு முழங்காலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டார். டாக்டர் சொன்னாங்க ஜவ்வு கிழிந்து விட்டது, எலும்பு தேய்ந்து விட்டது, 2 பிரச்சனை. அவர் நடக்க முடியல, கால் மடக்க முடியாது, நடக்கப்படி சோத்தை பிடித்து கொண்டு நடக்கிற நிலைமை. கொஞ்சம் வயசு, நடுத்தர வயசு. டாக்டர்கிட்ட போனால் ஜவ்வு கிழிஞ்சிட்டு அப்புறம் முட்டு தேய்ந்து விட்டது, ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால தான் சரி பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா இந்த வயசில் பண்ணக்கூடாது ஐயா, நீங்கள் கொஞ்சம் வயசு, ரொம்ப பாதிச்சிரும், அதெல்லாம் வயசானவங்களுக்கு பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வலி தாங்க முடியல, அதனால் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். மதுபானம் குடித்து மனம் வெறுத்து விட்டார். இத்தனை வருஷமாக 8 வருஷத்துக்கு மேலே அந்த நடக்க முடியாமல் வலி வேதனை 24 மணி நேரமும் வலிக்குமா. அதனால் குடி போதையில் இருக்கிற சூழ்நிலை. அப்போ இந்த வேதனையில் எப்படி இனி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கலங்கி கொண்டு இருந்தபோது செல்ஃபோனில் அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாராம். தட்டிக்கிட்டு அந்த திடீர்னு ஒரு ஆள் பேசுகிற சத்தம் கேட்டார். அவர் யார் ஒருத்தர் பேசுகிறாருன்னு கேட்டால், நான் உன்னை குணமாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17 வசனம். நான் உன் காயங்களை மாற்றி உன்னை குணமாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன். இது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கிற, இது என்னது, யார் இதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தாராம். அதில் தேவ செய்தி சொல்லப்பட்டதை கவனித்து கேட்க கேட்க இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம். இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற வார்த்தை அவரை தொட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தார். இயேசுவின் பக்கமாக அவருடைய உள்ளம் திரும்பினது, விசுவாசிக்க ஆரம்பித்தார். இப்போ அந்த வசனத்தை வைத்து ஜெபிச்சாராம். நீங்கள் தானே பேசுனீங்க என்கிட்ட, நான் உன்னை குணமாக்கி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்க, 8 வருஷமாக என்னால் நடக்க முடியல, வலியில் கஷ்டப்படுறேன், என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்படி ஒரு 6-7 நாள் கடந்தது. ஒரு நாள் அதிகாலையில் 2:50 இருக்குமா, அதிகாலை விடியற்காலை 2:50 யாரோ எழுப்புனாங்களா அவரை. எழுப்பின உடனே அவர் டக்குன்னு பார்த்தாரு, இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் உன்னை குணமாக்கி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே இயேசுவே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்குதே, நான் அதைத்தானே சொல்லி சொல்லி கூப்பிட்றேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படி சொன்னபோது ஒரு 2 கரம் வந்து அவர் அப்படியே தொட்டது. அந்த காலை பிடித்து உலுக்கின மாதிரி இருந்ததான். அவ்வளோதான், அந்த கால் இந்த வலி போய்விட்டது. அவரை மடக்கி பார்க்குறாரு, நடந்து பார்க்குறாரு, ஓடி பார்க்குறாரு, வலி இல்லை. 8 வருஷமாக அந்த வலி மறைந்து விட்டார் ஒரே ஒரு தொடுதல்னால. பாருங்க, வீட்டில் இருந்து கொண்டே அவர் இயேசுவை கூப்பிட்டார், ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். அடுத்து நடந்தது ஆச்சரியம். அடுத்து நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த முத்துப்பாண்டி சகோதரர் தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சியில் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம்ல, நானும் ஜெபிக்கணும், மற்ற மக்களுக்காக ஜெபிக்கணும், என்ன மாதிரி குடிகாரங்கள்லாம் மனம் திரும்பணும், வியாதி சுகமாகணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், நானும் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே என்னை 2:50 எழுப்புங்க. அது வித்தியாசமாக இருந்தது, அதனால தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. 2:50 என்னை எழுப்புங்க, நான் ஜெபிக்கணும். கரெக்டாக 2:50 ஆண்டவர் எழுப்புவாராம். அவர் சொன்னார், அவரே சொன்னார், நான் அவரை சந்தித்தேன். அது அந்த அற்புதம் நடந்து பல மாதங்கள் கழித்து தான் நான் சந்தித்தேன். அவருடைய பேசும்போது கரெக்டாக 2:50 ஆண்டவர் என்னை எழுப்புவார். நான் அலாரெல்லாம் வைக்கிறதில்லை,
அலாரம் வச்செல்லாம் எழும்புறதில்ல. இயேசுக்கிட்ட சொல்லுவேன், இயேசுவே காலையில் 2:50 என்னை எழுப்பி விடுங்க, நான் ஜெபிக்கணும். கரெக்டாக 2:50 எழுப்புவாராம். 10 நிமிஷம் போய் பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு வந்து 3 மணிக்கு முழங்கால் படியிடுவாராம். அவர் சொல்லுகிறார், பிஸ்னஸ் பண்ணுறார், கடை வச்சுருக்கார், சின்ன கடை, வடை வியாபாரம் பண்ணுறார். அவர் சொன்னார், 3 மணிக்கு நான் முழங்கால் படியிட்டால் 6 மணி வரைக்கும் நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே 3 மணி நேரம் தினம் சொல்கிறார். தினமும் கரெக்டாக 2:50 ஆண்டவர் எழுப்புவார், நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். 3 மணி நேரம் என்னையா ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இயேசு எனக்கு சொல்லுவார்ல, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு. அவர் சொல்ல 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 ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் பேசுகிற ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் 30 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி, அபிஷேகம்லாம் பெற்றிருக்கிறீங்க. இயேசு உங்கள்கிட்ட பேசுகிறாரா? அவருடைய குரலை கேட்குறீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான்னு எழுதியிருக்குது. அப்போ நீங்கள் தேவனோடு பேசணும், தேவன் உங்களோட பேசணும்ல. அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? அதுக்குள்ளே நம்ம வரணும். நம்ம வெறுமனே நாமளே கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பதல்ல, அவர் நம்மோடு பேசுவதை நம்ம கேட்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். அல்லேலூயா. ஒரு இந்து சகோதரன் சொல்லுகிறார், அவர் பேசுகிற கடவுளுங்க, என்கிட்ட பேசுகிறார், நான் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லுகிறார், நான் அதற்காக ஜெபிக்கிறேன். தினம் 3 மணி நேரம் நெடு முழங்கால நின்று ஜெபிக்க கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு ஜெப அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கும்படி தரப்போகிறார். இது கடைசி காலம். இது ஜெப அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். எங்கும் ஜெபிக்கிற மக்களை எழுப்பி கொண்டு வருகிறார். அவன் ஜெபத்தில் உதவி செய்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை. வாலிப தம்பி, வாலிப மகளே, உனக்கு இந்த அபிஷேகம் தேவை. ஜெப அபிஷேகம், ப்ரேயர் அனாயிண்டிங், எண்ட் டைம் ப்ரேயர் அனாயிண்டிங், கடைசி கால ஜெப அபிஷேகம். ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்னை இந்த ஆவியினாலே நிரப்பி ஜெபிக்க வையுங்க, நானும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க. இதில் இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு சமயம் நால்மாடியில் எங்கள் ஆஃபீஸுக்கு நான் போய் இறங்கி ஆஃபீஸுக்குள்ளே போகிற சமயம் ஒரு ஃபேமிலி அந்த வழியாக போனாங்க. ஒரு குடும்பம், கணவன் மனைவி, ஒரு சின்ன குட்டி பையன், 3 பேருமா போனாங்க. அவங்க நான் கூப்பிட்டேன், நானே கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் 3 நாளாக தங்கி ஜெபிக்க வந்தோம். 3 நாளாக என் கணவர், நான், என் மகனை வந்து இங்கே தங்கி ஜெபிக்கிறோம். அவங்க என்கிட்ட ஜெபிக்க கேட்கவே இல்லை. நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வந்தோம், 3 நாள் தங்கி ஜெபிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போயிடுவோம். நாங்கள் எனக்கு ஆச்சரியம், ஜெபிக்கிறதுக்காகவே 3 நாள் வந்து தங்கி இருந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னா. சின்ன பையன். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம், சின்ன பையன் அவ்வளோ சந்தோஷம், ஜெபிக்க வந்திருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு. அவருடைய தாயார் வந்து சொன்னாங்க, ஐயா, நாங்கள் இப்படி ஜெபிக்க காரணமே இந்த பையன்தான். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு இந்த குட்டி பையன் காரணமா? என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பானா டிவியில், நீங்கள் சொல்லுவீங்கள தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஆள்றவங்களுக்காக ஜெபிக்கணும், வாலிபருக்கு ஜெபிக்கணும், குடிகாரங்கள் ஜெபிக்கணும், இது மாதிரிலாம் ஜெபிக்க சொல்லுவீங்கள்ல. அவன் தினம் காலையில் முழங்காலே நின்று 1 மணி நேரம் ஜெபிக்கிறான். தினம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறான். இவனுடைய ஜெபத்தை பார்த்து தான் நாங்கள் வெட்கப்பட்டு நம்மளும் ஜெபிக்கணும், நம்ம பிள்ளையே 1 மணி நேரம் ஜெபிக்கிற முழங்கால நின்று நம்ம ஜெபிக்கணும் எங்களுக்கு ஆசை வந்தது. அதுக்கு பிறகு தான் எங்களை ஒப்பு கொடுத்தோம். எனக்கு ஆச்சரியம். அந்த குட்டி பையன் பேரண்ட்ஸையே மாற்றிட்டான் ஜெபத்தில். நான் அவனை பார்த்து கேட்டேன், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்றான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன வயசு? 5 வயசு. இந்த மாதிரி குட்டி பிள்ளைகள், நீங்கள் முழங்கால நின்று ஜெபிக்கணும். உங்களை மாதிரி 5 வயசு குட்டி பையன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறானா?
இதில் எப்படி நடக்கிறது? கடைசி கால அபிஷேகம். இதுதான் எண்ட் டைம் ரிவைவல் அனாயிண்டிங். அல்லேலூயா சொல்லுங்க. ப்ரேயர் அனாயிண்டிங். அப்போ இன்னைக்கு நமக்கு தேவை ஜெப அபிஷேகம். நம் ஒவ்வொருவரும் மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் இந்த சுற்றோட்டாரம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இந்த சபை நிரம்பி நிரம்பி வழிய ஆரம்பித்து விடும். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தினால பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரும் விடுதலை ஆவார்கள். மனம் திரும்புதல் உண்டாகும். ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். அதற்கு தேவை ஜெப அபிஷேகம். அது ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ரோட்டில் நடக்கும்போது ஜெபம். ஒரு ஆளை பார்த்தோம், ஆண்டவர் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். குடிகாரனை பார்த்தேன், இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க ரட்சிக்கப்படணும், இந்த தம்பி ரட்சிக்கப்படணும். இருதயத்தில் ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே வந்து விட்டால் யாரை பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவீங்க, எதை பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவீங்க. உங்கள் கண்கள் திறந்திருக்கும். இருதயத்தில் இந்த ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஜெபம் பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். இந்த சீக்கிரத்தில் இந்த இடம்லாம் போதாது. நிறைய ஆத்மங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5 சர்வீஸ் நடத்தினாலும் போதாது. அதனால் அவங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி 5 ஏக்கர் நிலம் உடனே வாங்கணும். ஐயா 10,000 பேர் உட்கார பெரிய சர்ச்சு கட்டணும். ஆத்மாக்கள் இன்னும் திரளாய் வரப்போகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அது நடக்கும். முழங்காலை முடக்கினால் அது நடக்கும். நீங்கள் 5 கேட்டால் அவர் 10 தருவார். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக முழங்காலை முடக்க நீங்க ஜெபிக்கணும். உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியணும். அந்த ஜெபம் எல்லா மக்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வரும். அதான் ஜெப அபிஷேகம், பிரேயர் அனாயிண்டிங். கடைசி காலத்தில் தேவன் கொடுக்கிற முக்கியமான ஒரு அபிஷேகம் ஜெப அபிஷேகம். அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் 1:14 மேலறையில் ஏறி 120 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 10 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க 10 நாளாக. இரவும் பகலும் ப்ரேயர் 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 ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ எழுப்புதல் வந்து விட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டாங்க. சபையில் தினந்தோறும் ரட்சிக்கப்படுறவங்க சேர்க்கப்படுறாங்க. என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்கே உபத்திரவம், பாடுகள், பயமுறுத்தல் வருகிறது. எல்லாரும் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைகிறது. ஜெபத்தில் ஒரு வல்லமை, இடம் அசைகிறது, ஒரு வல்லமை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வரும்பொழுது பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்து விட்டு போய்விடவில்லை. ஆண்டவரே, பேதுரு வெளியே வரணும், பேதுருவை வெளியே கொண்டு வாங்க, எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. பகலிலும் இரவிலும் ஜெபிக்கிறாங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அவன் பேதுரு விடுதலையாகி வந்து கதவை தட்டும் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெப அபிஷேகம் ஆவியானவர் உங்க மேல ஊற்ற போகிறார். அல்லேலூயா. எங்க தெருவில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். ஆண்டவரே, நான் உம்மை விடப்போவதில்லை. அப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கிராமமே ரட்சிக்கப்படணும். என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா ஆத்மாக்களும் உம்முடைய மந்தைக்குள்ள வரணும். ஆண்டவரே, என்று முழங்காலை முடக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதான் ஜெபம். அந்த ஜெப அபிஷேகம் கர்த்தர் உங்க மேலே ஊற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சின்ன பிள்ளைகள்லாம் மேடையில் வந்து உட்காந்துருங்க பாருங்கள். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். மலேசியாவில் 2 மலேசியா இருக்குது. மேற்கு மலேசியா, கிழக்கு மலேசியா. இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற வெஸ்டர்ன் மலேசியாவில் தான் கோலாலம்பூர், ஈப்போ, பெரிய பெரிய பட்டணம்லாம் இருக்குது, பிரபலமாக. அங்கே தான் பொதுவாக மலேசியாவுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. நானும் 30 வருஷத்துக்கு மேலே போகிறேன், அங்கே தான் போயிட்டு வருவோம். ஆனால் கிழக்கு மலேசியா, ஈஸ்ட் மலேசியாவுக்கு போன வருஷம்தான் போகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. ஒரு எழுப்புதல் ஜெபம்னு சொல்லி அங்கே போனபோது சபா சாரவாக் 2 மாநிலங்கள் இருக்கிற 2 ஸ்டேட்ஸ் மலேசியாவை சார்ந்த. மலேசியா ஒரு இஸ்லாமிய தேசம். ஆனால் சபா சாரவாக்குன்னு 2 மாநிலம்.
அதில் சாரவாக் என்கிற மாநிலத்திற்கு போனால் 50% மேலே கிறிஸ்தவர்கள், மோர் தென் 50% கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அந்த மாநிலத்தில். கிறிஸ்தவ ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் நிறையா இருக்குது. அங்குள்ள அந்த எம்பி அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. என்னடா அது இப்படி ஒரு இஸ்லாமிய தேசத்தில் இப்படி ஒரு மாநிலம், இது எப்படி மாறிச்சு? சபா என்கிற அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே 18% மேலே கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய சபைகள் இருக்கிறாரு, கிறிஸ்தவ சபைகள். என்னென்னா அங்கே மலேசியாவில் இப்படி பார்க்கல, இந்த 2 மாநிலத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் 1973 ஒரு எழுப்புதல் வந்தது. அங்குள்ள தேவ பிள்ளைகள் சொன்னாங்க, ஒரு எழுப்புதல் வந்தது 73. அந்த எழுப்புதல் மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு மெஜாரிட்டி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ எழுப்புதல் திரள் கூட்ட மக்களை ரட்சிப்புகளை நடத்தும். அதுக்கு தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது திரளான மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வது தான் எழுப்புதல். அப்போ இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட எப்படி அந்த எழுப்புதல் வந்ததுன்னு கேட்டேன். அந்த புஸ்தகம் அவங்க போட்டிருக்காங்க, எழுப்புதல் வந்த விதம் 73, 1973. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கூலில் படிக்கிற 12 பையங்க, காலேஜ் பையங்க கிடையாது, ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிற 8வது 9வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிற 12 சில்ட்ரன், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸு ஜெபம் பண்ணாங்க. 12 பேர். ஒரு நாள் ராத்திரியில் கோடி ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்க ஜெபிச்சாங்க, எழுப்புதலுக்காக ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சத்தமிட்டு ஜெபிக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்டல் வார்டன் ஓடி வந்துட்டார். எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா அந்த 12 பேர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. என்னையா நடக்குது, ராத்திரியில் இவ்வளோ சத்தமாக ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வசனத்திற்குள்ள குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அது அப்படியே நடந்தது. சின்ன பையங்க தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தெரியுமா? டீச்சரை பார்த்து உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப, என்னென்ன பாவம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். டீச்சர்ஸ் கண்ணீரோட மனம் திரும்பினாங்க. பெற்றோர் வந்தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு அன்னு பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம். அம்மா உன்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா உன்கிட்ட இந்த பாவம்லாம், பிள்ளைகளுடைய தீர்க்க தரிசனத்தில் தாய் தகப்பன் கண்ணீரோடு மனம் திரும்புகிறாங்க. பெரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தார். 12, 25 ஆச்சு, 30 ஆச்சு, பெரிய கூட்டம் எழும்ப ஆரம்பித்தது. அடைவிட சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம், 7 வயசு 8 வயசு பிள்ளைகள்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரித்திரம் அது புக்கில் இருக்குது, தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. இந்த பிள்ளைகள் போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தாங்க. கிராமங்களில் பட்டணங்களில் போகிற இடம்லாம் அற்புதம், மிராக்கிள்ஸ், பிசாசு ஓடுது. சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கும் போது வியாதி சுகமாகுது. ஜனங்கள் கூட்டமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறாங்க. 1973 சிறு பிள்ளைகளை வைத்து எழுப்புதல் உண்டாகி அந்த மாநிலத்திலேயே திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டாங்க. மெஜாரிட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிவிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எழுப்புதல் பாளையங்கோட்டையில் வரணும். அந்த மாதிரி ஆவியானவர் நம்ம பிள்ளைகள் மேலே ஊற்றப்படணும். அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அதை நடக்க போகிறது. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்த அபிஷேகம் கடைசி கால அபிஷேகம். இப்பவே பல இடங்கள் ஆண்டவர் ஊற்ற ஆரம்பித்து விட்டார். இங்கே நடக்க போகிறது. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படும் போது முதல்ல விடுதலை, 2வது ஜெபத்தில் உதவி செய்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறும். உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் திரள் கொண்ட மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரும். ஆவிக்குரிய மாற்றத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் கொண்டு வந்து விடும். நீங்கள் இருக்கிற தெருவில், கிராமத்தில், பட்டணத்தில், இந்த பகுதி முழுவதிலும் ஒரு வித்தியாசத்தை உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கொண்டு வருவார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இந்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது, you shall receive power when the Holy Spirit will come upon you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்படும் போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள்.
ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, யூ ஷால் ரிசீவ் பவர். ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன வல்லமை? தெய்வீக வல்லமை. அது பரலோகத்தின் வல்லமை. டைனமிக் பவர். எந்த சக்தியையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை ஆவியானுடைய வல்லமை. அல்லேலூயா. பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பில்லு சூனியத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, எல்லா விதமான போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. நம்ம வல்லமை உள்ளவளாக இருக்கணும். இன்னைக்கு விசுவாசின்னு சொல்கிறோம், சின்ன பிரச்சனைக்கு உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறோம். என்னன்னே தெரியலங்க, தாங்கவே முடியலங்க. இதை விட கர்த்தர் எடுத்துக்கொண்ட பரவாயில்லை. யார் 30 வருஷ விசுவாசி சொல்கிறாரு? என்னது சக்தி பலன் இல்லை, நமக்கு வல்லமை இல்லை, பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. வல்லமை உள்ளவர்களாக நம்ம நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. தன்னுடைய வல்லமை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். அந்த வல்லமை எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை என் மூலமாக வெளிப்படணும். அப்படி ஜெபிக்கணும். நான் ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். குஜராத்துக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தை ஊழித்து போயிருந்த போது அங்குள்ள மிஷனரி சகோதரர் ஒரு கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வந்து இங்கிருந்து தான் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க பிரதர் என்பதாக என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த கிராமம் அப்படியே பார்த்தேன். நான் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே தான் அந்த ஒரு எழுப்புதல் ஆரம்பித்தது. ஒரு மாற்றம் எப்படின்னு கேட்டால், இவங்க மந்திரவாதி. அவங்க குடும்பமே மந்திரவாத தொழில் செய்வது. காசு வாங்கிட்டு மந்திரவாதம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்களுடைய தொழில், பரம்பரை தொழில் மந்திரவாதம் பண்ணுறார். அப்படி ஒரு குடும்பம். அவங்கள இயேசு சந்தித்து ரட்சிக்கப்பட்டாங்க மிஷனரிகள் மூலமாக. ஷாலோம் மிஷனரி ஸ்தாபனம் அங்கே இருக்கிறது. அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க கணவன் மனைவி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க. மிஷனரி அந்த சகோதரரும் அவருடைய மனைவியும் கேட்டாங்க, இது என்னது புதுசாக ஒரு பாஷையெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் பாஷை மாதிரி தெரியல, எங்கள் பாஷையும் இல்லை, வேறு பாஷை பேசுகிறீங்கன்னு கேட்டால், அது அந்நிய பாஷை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் அந்நிய பாஷையில் பேசி தேவனோடு பேசலாம். அப்போ எங்களுக்கு வேணும், எங்களுக்கும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் அதை பற்றி அறிந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டாங்க. கணவன் மனைவி அவங்க வீட்டில் பிள்ளைகள், சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள், இவங்களும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் மாலையிலையும் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் சாயங்காலத்தில் அவங்க சீக்கிரமாக படுக்கைக்கு போயிடுவாங்க. ஏன்னா விடியற் காலை எழும்பி வேலைகளை கவனிப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாள் மாலை நேரம் கணவன் மனைவி அந்த குடும்ப பிள்ளைகளை வச்சு குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. அந்த கிராமத்திலே அவங்க ஒரு குடும்பம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். நல்லா இயேசுவை துதித்து பாட்டு பாடி ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா ஜெபித்து கொண்டு இருந்தால் திடீர்னு கதவை தட்டுறாங்க. பெரிய சத்தம் கேட்குது, வெளியே வா வெளியே வான்னு சொல்லி. என்னடா நீ ஜெபத்தை முடிச்சுட்டு போய் கதவை திறண்டா கிராமமே திரண்டு வந்து நிற்கிது. கிராமமே பெரியவங்களாம் வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் என்னன்னு கேட்டால், என்னதா வெளியே வந்து பாரு அப்படின்னாங்க. இங்கே வெளியே போய் பார்த்தா 10-15 பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊரில் அந்த தெருவில் அந்த பெண்கள், பிசாசு பிடிச்ச பெண்கள் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஆவிலாம் வந்துட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. நீ சாமி கும்பிட்றதுனால இங்கே இருக்க முடியல, இதால் எங்கள் சாமியால் இருக்க முடியல, பாரு உன் வீட்டுக்கு முன்னால் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு புதுசு, என்ன பண்ண தெரியல. இவர் சொன்னார் வந்து, நான் சாமி கும்பிட்றதுனால அதெல்லாம் இருக்க முடியலன்னா, நான் சாமி கும்பிட்ற சாமி தானே பெரிய சாமி, அல்ல வல்லமை உள்ளவர், அதனால தானே அதில் இங்கே வந்து ஆடுது. அதெல்லாம் தெரியும். இப்போ இது என்ன பண்ணுறது சொன்னால், இயேசுவை நாமத்தினால ஜபிச்சாங்க, பிசாசெல்லாம் ஓடி போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போது கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு போயிட்டார். முழு கிராமம். இப்படி ஒரு வல்லமையான ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த வல்லமையான ஆண்டவர் தான் நமக்கு வேணும்னு கிராமமே ரட்சிக்கப்பட்டு போயிட்டார். நான் போயிருந்த போது முழு கிராமமும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கிராமமே மாறினது எப்படி? ஒரே ஒரு குடும்பத்தினால, இயேசுடைய வல்லமை வெளிப்பட்டதுனால. இன்றையிலிருந்து உங்கள் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறாரு.
நீங்கள் ஜெபிச்சா பிசாசு ஓடணும், நீங்கள் ஜெபிச்சா வியாதியஸ்தர் சுகமாகணும், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், உங்களை பார்த்த உடனே பிசாசு அலறணும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ ஜெப குறிப்பு தான் வாங்க போவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா அப்படின்னு வாங்க போவீங்க. உங்களை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசு அலறணும். ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு அலறணும். ஐயோ, நம்ம வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார், இருக்க முடியலையேன்னு சொல்லி உங்களை பார்த்த உடனே அதை நடுங்கணும். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் சொல்லணும், நான் ஜெபிக்கிறேன், இயேசு விடுதலை தருவார். ஒவ்வொருவரையும் கர்த்தரபடி பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி கால அபிஷேகம் அப்படித்தான். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறாரு. சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, பிசாசு ஓடுது. இப்போ அது அந்த அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற அபிஷேகம். நீங்கள் வல்லமையுள்ளவளாய் மாற போறீங்க. உங்களை வல்லமையுள்ளவளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இனி நீங்கள் எதுக்கும் பயப்பட போறதில்லை. மந்திரவாதம், பில்லிசூனியம் யாரோ பண்ணிட்டாங்களே, இல்லை, எதுவும் என்னை அசைக்க முடியாது. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணினாலும் ஒன்று அசைக்க முடியாது. ஆவியானவர் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வியாதிப்பட்டு சாக கடந்தேங்க. 14 வயசு, ஸ்கூலில் 9வது படிக்கும்போது சென்னையில் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், வலது கால் செயலற்று விட்டது, நடக்க முடியாது. நொண்டியா மரண படுக்கையில் இருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி போச்சுது. உங்களுடைய மகன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பான், அதனால் வீட்டில் வச்சு கவனித்து கொள்ளுங்க, கடைசியாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டில் தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து அனுப்பிட்டாங்க. மரணப்படுக்கை, மூச்சு விட முடியாது, இருதயம் பல்ஜாகி இருக்குது, காலை அசைக்க முடியாது. ஆண்டவர் எப்படி எனக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா? ஒரு வாலிபன். அவர் முழு நேர ஊழியர் அல்ல. அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர். லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி, குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கிற பாடியில், அதில் வேலை செய்கிறவர். ஒரு வாலிபன், அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற வாலிபன் எங்களை பார்த்துட்டு போக வந்தார். எங்களுடைய அப்பா கூட உங்களுக்கு பழக்கம், பிஸ்னஸில் கடைக்கு வந்து பழக்கம். நான் வியாதிப்பட்டு கேள்விப்பட்டு அன்புனால விசாரிக்க வந்தார். நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன். என்னுடைய தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடைய, என் பையனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட நீ ஜெபம் பண்ணுவியான்னு கேட்ட உடனே நான் ஜெபிக்கிறேன். உடனே அவர், நான் போய் ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன், ஒரு ஊழியக்காரை கூட்டிகிட்டு வரேன், உங்களுடைய மகன் அங்கே கொண்டு வாங்க, எதுவும் சொல்லலை, நான் ஜெபிக்கிறேன். முழங்கால் படியிட்டார். அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறார். நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்போ கூட இயேசு மேலே நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா தான் விசுவாசத்தோட இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றாங்க, எங்கள் தாயார். நான் அவரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீரென்று அவர் கரம் உயர்த்தி ஜெபித்து கொண்டு அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் என் மேலே இறங்குகிறார். ஒரு வல்லமை இறங்குகிறார். என்னால் உணர முடிகிறது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்போ அந்த இயேசுவே நீங்கள் தொடணும்னு ஜெபிக்கும்போது என் படுக்கை பக்கத்தில் ஒருவர் நிற்கிறதை என்னால் உணர முடிகிறது. யாரோ இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, என் படுக்கை பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டது. அப்படியே ஒரு கரம் என்னை தோள் பகுதியை தொட்ட உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை காலில் இறங்கினது. உடனே நான் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன். இம்மீடியட் ஹீலிங். உடனே நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். வீங்கியிருந்த இருதயம், பல்ஜாகி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ஒரே ஒரு தொடுதல், 2 அற்புதம். நொண்டிய கடந்தையின் கால் செயல்பட்டது. வீங்கியிருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. அற்புதமான சுகம், மரணப்படுக்கை மாறினது. யாரை வைத்து ஆண்டவர் செய்தார்? ஒரு வாலிபன். வாலிபனே, வாலிப மகளே, உன்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். அந்த அபிஷேகம், அவருக்குள்ள இந்த அபிஷேகம். அதன் பிறகு அவன் பேர் சாமுவேல். அதுக்கு நான் சுகெல்லாம் ஆகி அவங்க கூட தான் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில். அப்புறம் கேட்டேன், எப்படி அண்ணன் என்பதாக. அவங்க சொன்னாங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில்
அவங்க சொன்னாங்க, ராத்திரி 10 மணிக்கு நாங்கள் 4-5 வாலிபர்கள் 10 மணிக்கு ஜெபிக்க கூடுவோம், முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். நாங்கள் கண்ணை திறக்கும் போது காலையில் 6 மணி ஆகிவிடும். வெள்ளிக்கிழமையில் ராத்திரி எல்லாம் அந்த வல்லமையின் ரகசியம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஜெபிக்க தான் அந்த வல்லமை அவங்க மூலமாக வெளிப்பட முடியும். அப்போ அந்த மாதிரி ஜெபம், அதனால தான் எனக்கு இந்த அற்புத சுகம். நான் ஊழியக்காரனாக நிற்க காரணம் ஒரு வாலிபனுடைய ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது சப்பானியன் நடப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவாங்க. அந்த வல்லமையின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ரோமர் 1:10 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய சில வரங்களை கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஸ்திரப்படணும், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாக நிற்பதற்கு இந்த வரங்கள் அவசியம். ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். வல்லமையின் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். வெளிப்பாட்டு வரங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கும் பொழுது உங்கள் மூலமாய் திரள் கோட்ட மக்கள் சபைக்குள்ளே வருவார்கள். சபை வளர்ந்து பெருகும். அதான் ஆதித்தரி சபையில் நடந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் வரும்பொழுது விடுதலை, அவர் வரும்பொழுது ஜெபத்தில் ஒரு மாற்றம், அவர் வரும்பொழுது தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் வெளிப்படும். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தாகம் உள்ளவர்களாக கேட்கணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், கடைசி கால அபிஷேகம். இதுவரை நான் பேசுகிற அந்நிய பாஷையெல்லாம் போதாத ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமான பாஷைகளை பேசணும், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், இன்னும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை என் மூலமாக வெளிப்படணும். இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கிலேருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க போகிறீங்க, இரவெல்லாம் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகிறது. பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேற போகிறது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணுவதற்கு யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ரொம்ப முக்கியமான நேரம், ஒரு 10 நிமிடம் தான். வேகமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, ஒருமனப்படுங்க. கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். இயேசுவை மாத்திரம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். உங்களுடைய கண்கள் மூடி இருக்கட்டும், இருதயம் திறந்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கடைசி கால அபிஷேகம் என் மேலே இறங்கணும். கடைசி கால அபிஷேகம் என் மீது ஊற்றப்படணும். என் மேலே ஊற்றுங்க. கடைசி கால அபிஷேகம் என் மேலே பலமாக ஊற்றப்படணும். எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. ரகசிய பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படணும். கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படணும். ஒரு இயேசுவின் சுபாவம் எனக்குள்ளே உண்டாகணும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும். கேளுங்க, விடுதலை வேண்டும். இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். விட முடியாத பாவங்கள் என்னை விட்டு விலக வேண்டும். ஆவியானவர் விடுதலை தர வேண்டும். அதற்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். கேளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். மணிக்கணக்காக ஜெபிக்கணும். இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும். என்னுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்க. எனக்கு ஜெப அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. மன்றாட்டின் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. என் ஜனத்திற்காக இரவு பகலும் அழுது புலம்புகிற அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு இந்த ஜெப அபிஷேகத்தை தாரும். என்னை நிரப்பம் என்று சொல்லி கேளுங்க. இது கடைசி கால அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம். அது
வல்லமையின் அபிஷேகம், தேவ வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு 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 இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. Thank you Lord. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி. Hallelujah. உமக்கு நன்றி. இதோட வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் அக்னியாக இறங்கி வருகிறார். The fire is coming from heaven. Fire. Fire of the Holy Ghost. அக்னி 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 அக்னியின் அபிஷேகம் உங்கள் மேல் இன்றைக்கு இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியினால் அக்னியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வேளை இது. கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். அது அக்னியின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக. வாலிபர்களை நிரப்புவதாக, வாலிப பெண் பிள்ளைகளை நிரப்புவதாக, சிறுவர்களை நிரப்புவதாக. Anoint everybody, oh God. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்க இறங்க விடுதலை. அபிஷேகம் ஊற்றப்பட ஊற்றப்பட விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கட்டுகள் பலவீன கட்டுகள், மாம்சத்தின் கிரியை அழிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பலவீன கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்று முதல் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை ஆவியானவர் தருகிறார். விடுதலை விடுதலை. ஆவியானவர் எங்கெங்க விடுதலை. இந்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெப அபிஷேகத்தை தருகிறார். மன்றாட்டின் அபிஷேகத்தை தருகிறார். இனி மணிக்கணக்கா ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய ஜெபறைக்குள்ள இயேசு வந்து நிற்பார். இயேசுவே வந்து நிற்பார். மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லுவார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மன்றாட்டின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறீர்கள். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. மன்றாட்டின் ஆவியினால் நிரப்புங்க. ஆத்ம பாரத்தினாலே நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையின் அபிஷேகம், வல்லமையும் வரங்களும் உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. வரங்களினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். உங்களை வல்லமை வரங்களினால் நிரப்ப போகிறார். தேவ வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகத்தோடு கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தகபந்தலபா ஷரகபந்தலபது பந்ததலந்தர ஷகபகு படடோடலந்தரபா ஷகக பந்ததோடலந்தலந்தல ஷககபந்தலபு பாதகபந்தலதர ஷககபது பந்ததோடரந்தர ஷககபந்தலபகு. என் பிள்ளைகளே, நானே உங்கள் மத்தியிலே இறங்கி வந்தேன். நான் கர்த்தர், நானே உங்கள் மத்தியிலே இறங்கி வந்தேன். இதோ என் அபிஷேகத்தை உங்களுக்கு அருளும்படி, என் ஆவியினால் உங்களை நிரப்பும்படி நானே உங்கள் மத்தியிலே இறங்கி வந்தேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். முந்தினவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். புதிய ஆவியை நான் கட்டளையிடுகிறேன். புதிய ஆவியினாலே நிரப்புகிறேன். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. விடாதங்க விடாதங்க. கேளுங்க. Anoint everybody, oh Lord. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அளவில்லாத அபிஷேகம் இறங்குகிறது. அளவில்லாத அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள் மகளே. இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கவனிங்க, நான் பார்க்கிறேன் அக்னியாய் தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. சில சங்கிலிகள் அருந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். சங்கிலிகள் அருந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த பாவ சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது.
பாவ சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. அந்த கட்டுகளை ஆவியானவர் உடைத்தெறிகிறார். பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதிகள் மறைகிறது. சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. பலவீனங்கள் விலகுகிறது. நோய்கள் மறைகிறது. விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி. உங்களாலே உணர முடிகிறது. சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தினாலே சாத்தான் உங்களை கட்டி வைத்திருந்தார். அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. வியாதி, பலவீனம், மனசோர்வு, பயம், கலக்கம், தற்கொலை எண்ணம், அந்த ஆவிகள், அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. உங்களுக்கு மெய்யான விடுதலை, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை உங்க மேல இறங்கி இருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மந்திரவாத பில்லிசூனிய வல்லமை இப்பொழுது எரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியானுடைய வல்லமையினாலே அவைகள் எரிக்கப்பட்டு போவதாக. எல்லா மந்திரவாத கிரியைகளும் எரியட்டும். பில்லிசூனிய கிரியைகள் எரியட்டும். சரீரத்தில் காணப்படுகிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். பயத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். உடைய சரீரத்தில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. நிறைய பேர் விடுதலை அடைந்திருக்கிறீங்க. சங்கிலிகள் அருந்து விழுகிறதை பார்க்க முடிந்தது. கட்டுகள் அறுக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த பாவங்கள் இனிமேல் உங்களை தொடருவது இல்லை. அவர்கள் முற்றிலும் அறுக்கப்பட்டு விட்டது. அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை வியாதிக்குள்ளாக்கி பலவீனப்படுத்துகிற ஆவிகள், அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு விட்டது. சிலருடைய சரீரத்தை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறி போனதை நான் பார்க்க முடிகிறது. அது வியாதியை கொண்டு வந்த ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள். இப்பொழுது நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. சரீரத்திலே விடுதலை. கண்களிலே தெளிவான பார்வை வருகிறது. செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. பயன்படுத்த முடியாத கைகளிலே சுகம் உண்டாகிறது. பயன்படுத்த முடியாத கால்கள் பலனடைகிறது. எலும்புகளிலே நரம்புகளிலே சுகம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சரீரத்தில் விடுதலை உணர்கிறீர்கள். சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைகிறது. சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதி மறைகிறது. அல்சர் வியாதி மறைகிறது. கட்டிகள் மறைகிறது. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறுகிறது. சிறுநீரகம் புதிதாய் மாறுகிறது. எலும்புகளிலே சுகம் உண்டாகிறது. நரம்புகளிலே சுகம். அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரம் உயர்த்துங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், இப்பொழுது நான் விடுதலை கொடுத்த தேவன் என் பிள்ளைகள் மீது மந்தாட்டின் ஆவியை ஊற்றப் போகிறேன். இந்த நாள் முதல் அவருடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. இந்த மந்தாட்டின் ஆவி, the spirit of intercession is going to come. அந்த ஆவி உங்க மேலே இறங்கும் பொழுது ஆத்ம பாரம் உங்களுக்குள்ளே உண்டாகும். உங்களுடைய ஜெபம் கண்ணீராய் மாறும், கதறுதலாய் மாறும், புலம்பலாய் மாறும். ஜனங்களுக்காக அழுது புலம்புகிற அபிஷேகம் இப்போ உங்க மேலே இறங்க போகிறது. அது மந்தாட்டின் அபிஷேகம், அது மந்தாட்டின் அபிஷேகம். உடைய வலதுகரம் உயர்த்துங்க. இப்போ அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பித்து விட்டது, இறங்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் அழுது புலம்ப போகிறீங்க. கண்களிலிருந்து கண்ணீர் வடிய போகிறது. ஆத்மாக்களுக்கு ஒரு பாரம் அழுத்த ஆரம்பிக்கிறது. இது ஒரு அபிஷேகம், ஜப அபிஷேகம், மந்தாட்டின் அபிஷேகம். இறங்கட்டும், இறங்கட்டும் அந்த அபிஷேகம். நிரப்பட்டும் இந்த அபிஷேகம். ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே, ஆத்ம பாரம் உண்டாவதாக. அழுகிற அழுகையின் சத்தம் உண்டாவதாக.
புலம்பலின் சத்தம் உண்டாவதாக. ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற மன்றாட்டின் அபிஷேகம் நிரப்புவதாக. நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரு 2 நிமிடம் அமைதியாய் கண்கள் மூடி இருக்கட்டும். 2 நிமிடம் அமைதியாய் உடைய வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. கண்கள் மூடி இருக்கட்டும் அமைதியா. இப்போ பெருமூச்சு வரும், அழுகையின் சத்தம் வரும், புலம்பல் வரும். உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், தெருவில் இருக்கிற மக்கள் அவங்கள நினச்சி பாரம் உள்ளத்தை அழுத்தும். என் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே, இந்த மக்கள் எல்லாம் உடைய பிள்ளையா மாறணும். அந்த பாரம் உள்ளத்தில் உண்டாகும். அது கண்ணீராய் மாறும், புலம்பலாய் மாறும், கதறுதலாய் மாறும். அது மண்டாட்டின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பித்து விட்டார், இறங்க ஆரம்பித்து விட்டார். அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. மகளே உங்களை நிரப்புகிறது. மகனே உங்களை நிரப்புகிறது. வாலிப மகளே, வாலிப தம்பி, அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஆத்த மக்களுக்காக அழுது புலம்புகிற மன்றாட்டின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. என் ஜனத்திற்காக அழுது புலம்புவேனே. அந்த ஒரு பாரம் வரட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும். அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. மன்றாட்டின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆத்த மக்களுக்காக அழுது புலம்புகிற அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அநேகருடைய இருதயம் பாரத்தினால் நிரம்புகிறது. உடைய உள்ளம் அழ ஆரம்பிக்கிறது. ஆத்துமாக்களுக்காக பாரம் உள்ளத்தை அழுத்துகிறது. சிலருக்குள்ள கர்ப்ப வேதனை உண்டாகிறது. அழுகிற மக்களை குறித்த பாரம் உங்களை அழுத்துகிறது. மன்றாட்டின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையின் அபிஷேகம். இப்போ ஆண்டவருடைய வல்லமையினால், வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்கான வல்லமையின் அபிஷேகம் இறங்க போகிறார். அது அக்னியாய் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய போகிறார். இப்போ 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். வல்லமையினால், வரங்களினாலே நிரப்பட்டும். நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையுள்ளவர்களாய் மாற்றுங்க. வரங்களினாலே நிரப்புங்க. ஒவ்வொருவரை அபிஷேகத்தின் அக்னியினாலே நிரப்புங்க. அக்னி இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேல. Anoint everybody with the fire of the Holy Ghost, O God. அக்னியினால் நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி, 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 அக்னி நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. மகளே உன்னைத்தான், மகனே உன்னைத்தான். The fire is coming upon you. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. இன்று முதல் வல்லமை உன் மூலமாய் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய அக்னி இறங்கிக் கொண்டு இருக்கிறார், இறங்கிக் கொண்டு இருக்கிறாரு. இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க. வல்லமை வரங்களினாலே நிரப்புங்க. சுகமளிக்கிற வரத்தினாலே நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற வரத்தினாலே நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்பினபடினால் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க, துதிங்க இப்பொழுதே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you. உமக்கு கடைசியாக எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆரம்ப நேரத்திலேயே, ஜெபத்தின் ஆரம்பத்திலேயே
நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க. உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகிவிட்டது. ஆண்டவர் இன்னொரு முறை தொட விரும்புகிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. வியாதி உள்ள இடத்துல வலது கரம் வைங்க. கண்களில் சுகம் வேண்டும்னா கண்களில் கை வைங்க. காதில் சுகம் வேண்டுமென்றால் காதில் விரல் வைங்க. இருதயத்தில் சுகம் வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. கட்டிகள் இருக்கிற இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்ட யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருந்தா அவங்க மேலே கை வைங்க. உங்களுடைய குழந்தைகள், உங்கள் கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சொந்தங்கள், அவங்க மேலே கை வைங்க. 2 நிமிடம் ஜெபம். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே சுகமாக்கும். இயேசுன்ற பேரை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆவியானுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் சொன்னாத நடக்கும். நீங்கள் சொன்னாதை நிறைவேற்றுவார். நீங்கள் சொன்ன ஆவியானவர் நிறைவேற்றுவார். இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் வியாதி மறையட்டும். இப்பொழுது நோய்கள் மறைகிறது, நோய்கள் மறைகிறது. கண்கள் திறக்கப்படுகிறது. கண்களிலே தெளிவான பார்வை வருகிறது. காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைகிறது. Lumps are disappear in the name of Jesus. கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைகிறது. எலும்புகள் சுகமடைகிறது. எலும்புகள் நரம்புகளில் சுகம் உண்டாகிறது. அல்சர் வியாதி மறைகிறது. ஆர்த்தரைட்டிஸ் மறைகிறது. வாத நோய்கள் மறைகிறது. விடுதலை, விடுதலை, சுகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்றீங்க. இப்பொழுது சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. குடல் புண் மறைகிறது. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகிறது. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆமென். அப்படியே வலது கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை குணமாக்கிட்டீங்க, எனக்கு சுகம் தந்துட்டீங்க, எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். சிலருடைய கண்கள் ஆண்டவர் தொட்டை தெளிவான பார்வை, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணில் பார்வை இல்லை, அந்த கண்ணில் பார்வை வந்து விட்டது. கண்ணை திறந்து சோதித்து பாருங்க. காதுக்குள்ள இரைச்சல், காது தெளிவாக கேட்காது. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது வல்லமை தொட்டது. காதில் இருக்கிற இரைச்சல் மறைந்து விட்டது. இப்போ தெளிவாக காது கேட்கிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கழுத்தில் இந்த கட்டி மறைந்து விட்டார். கழுத்தில் சகோதரி உடைய கழுத்தில் இருந்த கட்டி மறைந்து விட்டது. தேடி பாருங்க. மார்பில் இருந்த கட்டி, வயிற்றில் இருந்த கட்டி மறைந்து விட்டார். இயேசு தொட்டு விட்டார். சுகம் உண்டாகிவிட்டது. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இருதய பலவீனம், இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு வலி உண்டாகி கொண்டே இருக்கு, மரண பயம். சகோதரனை நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீங்க. உங்களுடைய இருதயத்தில் மாற்றத்தை உணர்கிறீர்கள். அல்சர் வியாதி, காந்தல் வயிற்று பகுதியில் காந்தலோடு வந்தீங்க. இப்போ அது மறைந்து விட்டது. குளிர்ந்த தண்ணீர் ஊற்றினதை போல வல்லமை. இப்போ ஒரு மாற்றம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. உயர்த்த முடியாத கையை உயர்த்துங்க. நடக்க முடியாத கால்களை பயன்படுத்துங்க. ஆண்டவர் விடுதலை தந்து விட்டார், சுகம் தந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை கீழே போடுங்க. இப்போ அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுதே நிறைய பேருக்கு விடுதலை. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு வெளியேறிச்சு. பயத்தின் ஆவி போயிட்டு சரித்த வியாதி மறைஞ்சிட்டு வலி வேதனை. இப்போ நல்ல சுகம், விடுதலை உணர முடிகிறாரு. கண்களில் மாற்றம், காதில் சுகம், எலும்புகளில் சுகம், ஒரு சுகத்தை உணர முடிகிறார். கட்டிகள் மறைந்திருக்குது. சோதிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் என்ன ஜெபிச்சிங்க இப்போ சோதிச்சு பாருங்கள். சுகம் நிறைய பேர் சுகம் பெற்றிருக்கிறீங்க. ஆவியானவர் விடுதலை தந்திருக்கிறார். ஆமாம், எனக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது, என்னால் உணர முடிகிறது சொல்கிறாங்க. நிற்கிற இடத்துலையே அப்படி நின்று கொண்டு வலது கரத்தை உயர்த்தலாம். தலைக்கு மேலே வைத்து காண்பிக்கணும். எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு, ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது, நான் அதை உணர்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்து நல்ல வைத்து காண்பிங்க. பின்னால் வரைக்கும் நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. யாராவது 2 பேர் சீக்கிரமாக முன்னால் வந்து
இயேசுவை மகிமைப்படுத்த முடியுமா? நமக்கு டைம் அதிகம். யாராவது 2 பேர் சீக்கிரம் முன்னால் வந்தீங்கன்னா அப்படி முன்னால் வாங்க ஃப்ரெண்டில். இந்த மாதிரி ஆவியானவர் தொட்டார் எனக்கு சுகம், ஆவியானவர் தொட்டார் எனக்கு விடுதலை, என் கண்ணில் சுகம், கட்டி மறைஞ்சிருக்கு. நிறைய பேர் கரை வைத்து நீங்கள் ஒரு 2 பேர் சீக்கிரம் வாங்க முன்னால் வேகமாக. யார் வந்து இயேசுவை மகிமைப்படுத்த போகிறீங்க, இயேசு கொடுத்த சுகத்தை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். சீக்கிரம் முடி முன்னால் வாங்க வாங்க, முடி ஃப்ரெண்டில் வாங்க. என்னை பார்த்து சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு உங்களுக்கு? சொல்லட்டும். காதுகளில் ஜனஜபை என்னது பேசுவது தெரியவே செய்யாது. குடும்பங்களில் எனக்கு பிரச்சனை. நான் ஏசப்பாட்ட சொன்னேன், எனக்கு இன்றைக்கு காதுல நீங்க விடுதலை தரணும். என் காதுல கிழிச்சதுனால என்ன நடந்தது? காதுக்கு கத்தருக்கு கோடி கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் அப்பா. என்ன பாருங்க, இப்ப காது தெளிவா கேக்குதா? நல்லா கேக்குது. அந்த காதுக்காக ஜெபிச்சாங்க. ஆவியானவர் எங்க விடுதலை. God bless you, God bless you. போங்க போங்க, God bless you. எதுக்காக ஜெபிச்சீங்க? காலில் வலி இருந்துச்சு. எவ்வளவு காலமா? ஒரு வருஷமா. 1 வருஷமா ஆண்டவரே எனக்கு தொடுங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு இது வந்து என்னால் உணர முடிஞ்சது. ஒரு வல்லமை இறங்குனது உடனே ஃபீல் பண்ண முடிஞ்சு. அப்படியே வருது, அப்படியே சொல்ல முடியல. ஒரு வித்தியாசமான இப்போ அந்த வலி போய்விட்டது. 1 வருஷமா அந்த வலி, எலும்பில் அந்த வலி போயிட்டு ஆவியானவர் தொட்டார். God bless you, God bless you. சொல்லுங்க, என்ன காரியம் நடந்தது? ஒரே பெயினா இருந்தது, வீரமெல்லாம் ஒரே பெயினா இருந்தது, வலியா இருந்தது. அப்பா ஆண்டவரே, எனக்கு இந்த வலியில எனக்கு விடுதலை கூட, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை. வலி போயிட்டா? வலி போயிட்டு. ஆமென். என்ன சொன்னாங்க சுதர்சன்? நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அவங்க சரீரம் ஃபுல்லா ஒரே வலியா இருந்திருக்கிறது. இப்போ ஜெப நேரத்துல 10 வருஷமா அந்த வலியோட இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜெப நேரத்துல அந்த வலியெல்லாம் போயிட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓகே, நிறைய பேர் அப்படி விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு சுகம் பெற்றுட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நிறைய பேருக்கு பாவ கட்டளை இந்த விடுதலை, பலவீனப்படுத்த ஆவி, உங்களுடைய சரீரத்தை எப்பவுமே வீக்னஸ், அந்த ஆவி வெளியேறி போயிட்டு விடுதலை. இதிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. பயம், எப்பொழுதும் ஒரு மரண பயம். யாரோ ஒரு சகோதரி ராத்திரி வந்தால் பயம் வந்து ஒரு மரண பயம். இப்போ உங்களை விட்டு ஒரு ஏதோ ஒன்று வெளியேறி போனதை உணர்ந்தீங்க, பயம் போயிட்டு அந்த விடுதலை பெற்றுங்க. யார் அது? கை வைத்துங்க, கை வைத்துங்க. அவங்க அந்த பயம் போயிட்டு விடுதலை ஆயிட்டீங்க. எத்தனை காலமா இருந்தது பயம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.